ஆவியானவர் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். அதுக்கு தான் எப்பொழுதும் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தாவில நிறைந்திருக்கணும், வேத வசனத்துல நிறைந்திருக்கணும். இதெல்லாம் இல்லாம நல்ல தூங்கி தூங்கி எழும்பிட்டு சோம்பேறியா இருக்கிற ஆளை கொண்டெல்லாம் அற்புதம் கர்த்தர் செய்ய மாட்டார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இயேசு அதனாலதான் இரவெல்லாம் ஜெபிக்கிறார், அதிகாலையில ஜெபிக்கிறார், சாயங்காலத்துல ஜெபிக்கிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு ஜெபிச்சுட்டு இறங்கி வந்தார் அப்பெல்லாம் அற்புதம் நடந்தது. ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால ஜனவரி 1 அந்த அற்புதம் நடந்தது. அதனால எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறாரு. அப்போ நாங்க டென்ட்ல தான் அந்த ஜெப கூட்டம் நடைபெறும். ஜனவரி 1 கூட்டம் முடிந்தது. அப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி நான் வீட்டுக்கு ஒரே ராத்திரி ஆகிவிட்டு ரொம்ப சரீர களைப்பு. நான் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது நான் நடு ராத்திரி இருக்கும். எங்க வீட்டு கதவை எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற சில சகோதரர்கள், எங்க கேம்பஸ்ல தங்கி இருந்தவர்கள் கதவை தட்டினாங்க. என்ன விஷயம்னு கேட்டானே, ஒரு சின்ன குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தாயார் சொந்தக்காரங்க கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்ணீரோடு நிற்கிறாங்க. அந்த குழந்தை ஆபத்தான நிலைமையில இருக்குது, உயிர் போற நிலைமையில இருக்குது, ஜோமன்னு கேட்கிறாங்க. அதனால தான் நான் கதவை தட்டணும் பாவம்னு சொன்ன உடனே. அப்போ அதை கேட்ட உடனே ஆவியானவர் ஏவினார், சரி போ நீ ஜோமன்னு சொல்லி. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு, அப்போ தேவனுடைய வீடு இருக்குது, அங்கதான் காத்திருந்தேன். நான் போன போது அந்த தாய் குழந்தைய வச்சு கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாங்க. அந்த குழந்தையுடைய உயிர் ஊசலாடுகிறாரு. மறிக்கிற தருவாயில அந்த குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையை கொண்டு வந்து அப்படி கடத்திட்டு அந்த சகோதரி முழங்கால் படியிட்டாங்க. அவங்க கூட சில சகோதரர்கள் வந்திருந்தாங்க, எல்லாம் முழங்கால் படியிட்டாங்க. அந்த குழந்தைக்கு இந்த பக்கம் நானும் எங்களுடைய ஊழியத்துல 2-3 சகோதரர்கள் முழங்கால் படியிட்டோம். அந்த குழந்தை நான் பார்க்குறேன், உயிர் அப்படியே ஊசலாடுது. கடைசி ஸ்டேஜ். என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம், அந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு. அப்போ சாத்தாங்குளத்தில் நாங்கள் அங்கே தங்கியிருந்த போது திடீர்னு குழந்தை பாதிக்கப்பட்டது. அவங்கள ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காண்பித்த போது அவங்க சொல்லிட்டாங்க, குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டம், நீங்கள் திருநெல்வேலி பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் கார் பிடிச்சு கொண்டு போகலான்னு யோசிக்கும் போது அங்கே இருந்த ஒரு நர்ஸு, அவங்க ஒரு கிறிஸ்தவங்க சொன்னாங்க, திருநெல்வேலி கொண்டு போகிற குழந்தை தாங்காது, இறந்து போயிடும் என்று சொன்னால் ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால தான் வேற ஆஸ்பத்திரி கொண்டு போக சொல்றாங்கன்னு. குழந்தை மரித்துரும், இனி அவ்வளவுதான், லாஸ்ட் ஸ்டேஜ். தாயினுடைய உள்ளம் நொறுங்கி போனாரு. ஐயோ என் குழந்தை காப்பா, என்ன செய்யறது? உடனே அவங்களுக்கு இந்த ஜெபிக்கிற ஞாபகம் வந்த உடனே அவங்கள்ட்ட தூக்கிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. அப்ப இதான் நிலைமை. அந்த குழந்தை மத்தியில படுக்க வச்சிருக்கு. அந்த பக்கம் அவங்க முழங்கால் அழுகிறாங்க, இந்த பக்கம் நாங்க முழங்கால் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல. அந்த குழந்தை உயிர் ஊசலாடு, எனி டைம் அந்த குழந்தை மறிச்சிடலாம். அதான் சூழ்நிலை. அப்ப நாங்க எப்படி ஜெபிக்கிறது தெரியல. ஒன்று அந்த தாய் ஜெபிக்க அழுது கொண்ட போது அவங்களோட சேர்ந்து கண்ணீர் விட்ட ஆண்டவரிடத்துல, அதாவது மன்றாடினோம். ஆண்டவரே இந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும். அந்த தாய் தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சு என் குழந்தைக்கு உயிர்த்தாங்க, என்ன பாவம் செய்திருந்தாலும் மன்னிங்க, என் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே அழுகிறாங்க. அந்த கண்ணீர் உள்ளத்தை உடைத்து விட்டாரு. அதனால அவங்களோட சேர்ந்து நாங்களும் அழுகிறோம். அவ்வளவுதான். கண்ணீர் வடிய வடிய அந்த குழந்தைக்காக பரிந்து பேசுகிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த தாயினுடைய கண்ணீருக்கு இறங்கும், இந்த குழந்தைக்கு இறங்கும் நீ மன்றாடுகிறோம். அப்படியே ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம். நான் ஒரு காட்சி என் கண் முன்னால பார்க்கிறேன். என் கண்கள் மூடி இருக்கிறத நான் பார்க்கிறேன். அந்த தேவனுடைய வீட்டுக்குள்ள இயேசு அப்படியே நடந்து வருகிறார், கம்பீரமாய் நடந்து வருகிறதை பார்க்கிறேன். அதை பார்க்க நான் ஜெபத்தை நிறுத்திட்டு அவரை கவனிக்கிறேன். ஆண்டவர் அந்த குழந்தை பக்கத்துல அவர் உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு நின்று அந்த குழந்தையினுடைய தலையில அவர் கை வைத்தார். அந்த காயப்பட்ட கை அந்த குழந்தையினுடைய தலையில வைக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு பெரிய களிகூறுதல். இயேசு வந்துட்டாரு, இயேசு தொட்டுட்டார், குழந்தைக்கு ஒண்ணு செய்யாது. ஆண்டவர் சுகம் எடுத்துட்டார். ஆண்டவர் எழுந்து அவர் புன்முறுவலோட கடந்து மறைந்து போனார். இதை ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடிந்தது. நான் சொன்னேன், அப்போ இயேசு வந்துட்டார், தன் தழும்புள்ள கரத்தால் குழந்தையை தொட்டுட்டார், இனி ஒண்ணு செய்யாதுன்ன உடனே அந்த சகோதரி பாருங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், என் குழந்தைய நீங்க தொட்டுட்டீங்க, என் குழந்தைய குணமாக்கிட்டீங்க. அவங்க காட்சி பார்க்கல, நான் தான் பார்த்து சொன்னேன். அவங்க விசுவாசம் அதை அறிக்கையிட்டு துதிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க எல்லாம் துதித்து முடித்தோம். அவ்வளவுதான். நான் குழந்தை மேல கை வைக்கவே இல்லை, இயேசுவின் கை தொட்டது. அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துல இந்த சுகம், ஒரு அற்புத சுகம். ஆண்டவர் மரண கட்டிலிருந்து விடுவித்து விட்டார் அந்த குழந்தைய.
சில வருஷம் கழித்து மதுரைக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க கூட்டத்துக்கு போயிருந்த போது அந்த சகோதரி அந்த குழந்தையை கொண்டு வந்து என்னை காண்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு ஜனவரி மாதம் ஒரு ராத்திரில வந்து கண்ணீரோட ஜெபித்தோமே, ஆமா அது நான் தான், என் குழந்தை தான், பாருங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது. இப்போ காலேஜெல்லாம் முடிச்சு குடும்ப நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த நாட்கள்ல நடந்த அற்புதம் அது, மன்றாட்டு ஜெபம். ஒரு சமயம் ஒரு வாலிபனுக்கு ஜெபிக்க அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க. அவன் சேர்ல வச்சு தூக்கி கொண்டு வந்து அப்படி வச்சாங்க. அவன் சரீரம் இவ்வளவு நல்ல உடம்பு, பெரிய சைஸ், கால் பார்த்தா சூம்பி தொங்கி கொண்டு இருக்கிறாரு. அவனுடைய கால்கள் சின்ன பிறக்கும் போதே ஊனமான கால்கள் சூம்பி போய் தொங்குகிறாரு. அவனுடைய சரீரம் பெருசா, அது ஊன்றி நின்னா கூட அவனுடைய உடம்பு தாங்காது, அது மாதிரி சூம்பி தொங்குற, கால் நடக்க முடியாது. அவனுக்காக ஜெபிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் போய் நின்றார். அவர் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர். அவர் கர்த்தர் நல்லா பயன்படுத்தினார். அவர் அப்படி பார்க்கிறார். இப்ப ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை எழும்பி நடன்னு சொல்லுன்றாராம். ஆவியானவர் சொல்றாரு, அவனை எழும்பி நடன்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லு, அவன் நடந்துருவான்னு. இவர் கண்ணை திறந்து பார்த்தாராம். அவருடைய புஸ்தகத்துல கூட இருந்தவங்க எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவர் கண்ணை திறந்து பார்த்தா அவருடைய உடம்பு இவ்வளவு சைஸா இருக்குது, கால் இப்படி சூம்பி தொங்குது. இவன் எப்படி நடப்பான்? எழும்பி நடக்க சொன்னா எப்படி இவன் நடப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லு, நான் சொல்ற வார்த்தை சொல்லு, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்லு, அவ்வளவு வார்த்தை சொல்லுன்னா இவருக்கு அந்த சூழ்நிலை பார்த்து நம்ப முடியல. உடனே சொன்னாரு, தன் கூட வந்த நாட்களை பார்த்து, அவனை தூக்கி நிறுத்துங்க, நான் காலை பிடிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவனை தூக்க முடியாது. ரொம்ப வெயிட்டானவன், ஆளுக்கு இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் தூக்கி பிடிச்சுக்கிட்டா கால் தொங்குதா. இவர் உட்கார்ந்து முழங்கால் போட்டு அப்படியே காலை பிடிச்சு இயேசுவின் நாமத்தால கால்கள் பலங்களோட சுகம் அடையிட்டுன்னு ஜெபிக்கிறார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற, ஒன்னும் நடக்கல, உட்கார வச்சுட்டாங்க. என்ன ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஒண்ணு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் பயன்படுத்தினவர், ஏன் அவருக்கு சுகமாக மாட்டேங்குது? ஆண்டவர் சொன்னாரு, நான் அவன் காலை பிடிச்சு உன்னை ஜெபிக்க சொன்னா, நான் என்ன சொன்னேன்? இயேசு நாமத்தில் எழும்பி நடன்னு தானே சொன்னேன். நான் சொல்லாதது நீ செய்யற நீ ஏன் கையை வச்சுட்டு நீ சுகமாக்கும் நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற? நான் சொன்னது எழும்பி நடன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவ்வளவுதான். இல்லாண்டு ஒரு கால் சூம்பி தொங்குது, அவன் அந்த கால் வெயிட்ல அவன் உடம்பு நிக்காது, அதெல்லாம் தட் இஸ் மை ப்ராப்ளம். அது நான் செய்யற வேலை, நீ அதை யோசிக்கிற. உன் வாழ்க்கை நான் சொல்றபடி நீ செய், அவ்வளவுதான். உடனே அவர் சொன்னார், எல்லாம் விட்டுருங்க, தூரன், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், உம்முடைய குரலை கேட்டு அதன்படி செய்யாம மாம்சத்துல யோசித்தேன்னு சொல்லி எல்லாம் விலகி நிலங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி மன்னிப்புக்காக ஜெபிச்சுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலிபனை எழும்பி நடன்னு சொன்னார். அவருடைய புஸ்தகத்தில் இந்த அனுபவம் இருக்கிறவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனார். அதனால நம்முடைய மூளை அறிவில சில காரியத்தை செய்வோம், அது தவறு. அப்ப தேவனுடைய கரம் செயல்படாது. ஆவியானவர் என்ன சொல்றான்னு கவனிக்கணும். அதுக்கு தான் எப்பொழுதும் பரிசுத்தம் அவசியம். பரிசுத்தாவில நிறைந்திருக்கணும், வேத வசனத்துல நிறைந்திருக்கணும். இதெல்லாம் இல்லாம நல்ல தூங்கி எழும்பிட்டு சோம்பேறியா இருக்கிற ஆளை கொண்டெல்லாம் அற்புதம் கர்த்தர் செய்ய மாட்டார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. இயேசு அதனாலதான் இரவெல்லாம் ஜெபிக்கிறார், அதிகாலையில ஜெபிக்கிறார், சாயங்காலத்துல ஜெபிக்கிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு ஜெபிச்சுட்டு இறங்கி வந்தார், அப்பெல்லாம் அற்புதம் நடந்தது. இது ரொம்ப முக்கியம், நீங்க கவனிக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் இன்னொரு இடத்துல அவருக்கு ஒரு கடிதம், ஒரு ஊழியம் முடிச்சிட்டு ராத்திரி வந்தா ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த காலத்துல போன அத நூற்றாண்டுல நடந்தது. அந்த கடிதத்துல தன்னுடைய வாலிப மகள் மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாள், நீங்கள் ஜெபிக்க வர முடியுமா, உங்களை பற்றி கேள்விப்பட்டோம். அவரை பார்த்ததே இல்லை, அவருடைய முகவரி கடிதம் லெட்டர் எழுதியிருந்தாங்க. அவர் வீட்டுக்கு பார்த்தார். ராத்திரில பார்த்த உடனே ஊழியத்தை முடிச்சுட்டு நைட்ல வந்திருக்கிறார். லெட்டரை பார்த்த உடனே அதை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுறாரா, நீ போ, நான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதர். உடனே அவர் காரை எடுத்துக்கொண்டு அந்த அட்ரஸை வைத்துக்கொண்டு தேடி நைட்ல ராத்திரி 11 மணிக்கு மேல போய் சேருகிறார் அந்த வீட்டுக்கு. அங்க போனா அந்த வீட்டுல அப்பதான் இவர் வீட்டுக்குள்ள போகிறார். அவங்க வீட்டை விட்டு ஒரு டாக்டர், ஃபேமிலி டாக்டர் வெளியே போகிறார். உள்ள போன அந்த குடும்பத்தாரெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் போன உடனே தன்னை அறிமுகப்படுத்தினார். நீங்க ஒரு லெட்டர் எழுதியிருந்தீங்க, நான் தான் அந்த ஊழியக்காரன், ஜெபிக்க வர சொன்னீங்க, உங்க மகளுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு காமிச்ச உடனே அவர் சந்தோஷம், வாங்கய்யா நீ உள்ள ரூம்ல கூட்டு போனா ஒரு வாலிப மகள் மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாள். கண்ணு மூடிட்டு அவனுடைய ஒண்ணு செயல் இல்லை, பிணம் போல கிடக்கிறாள், மரணப்படுக்கை.
அப்போ டாக்டர் இப்பதான் ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ இறந்துருவா, இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டார். இவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தாய் தகப்பன் சகோதரிகள் எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க, சொந்தக்காரன் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சாக போகிறாள்னு. இவர் பார்த்தாரு இந்த சூழ்நிலையில எப்படி ஜெபிக்கிறாரு. இவங்கெல்லாம் அழுதுகிட்டே இருந்தா எப்படி அற்புதம் நடக்கும்? விசுவாசிக்கணும். எவீருவின் வீட்டுல இயேசு எல்லாரும் வெளியே போச்சுன்னா தெரியுமா? பேரண்ட்ஸ் மட்டும் இருக்கு, மற்றெல்லாம் புள்ளி. அது மாதிரி இவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி. இந்த ஊழியக்காரர் ஸ்மித் விக்கிள்ஸ் சொன்னாரு, சரி எல்லாரும் ரூம் விட்டு வெளியே போங்க, நான் இந்த மகளுக்காக ஜெபிக்க போறேன்னாங்க. எல்லாரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தாங்க. இல்ல போங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, அப்பா சொன்னாங்க, என் பிள்ளை சாக போதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அவ சாகும்போது நாங்க கூட இருக்க வேண்டாமா? அவ சாகட்டும், நீங்க அடக்கம் பண்ணுங்க, நான் போறேன்னு சொல்லி கோட்டத்துக்கு மேல போட்டாரு. போய்கிட்டே இருந்தார். ஜெபமே பண்ணல அவரு. நான் ஏன் ஜெபிக்கணும் உங்களுக்கு, நான் போறேன் அப்படின்னு போய்கிட்டே இருந்தார். உடனே இவங்க பயந்து திரும்பி ஐயா ஜெபம் பண்ணுங்க, நாங்கெல்லாம் வெளியே போயிடுறேன்னு வெளியே போயிட்டா. அவ கொஞ்சம் கடினமான ஆளு, அந்த எப்பவுமே இயேசுவோடு இருக்கிறவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். எல்லாம் வெளியே போயிட்டு கதவை மூடினார். அந்த படுக்க பக்கத்துல முழங்கால் போட்டிட்டார். ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, நீங்க தானே நான் வர சொன்னீங்க, இந்த மகளுக்கு உயிர் கொடுக்கணும், அற்புதம் செய்யணும். வெகு நேரம் ஜெபம் பண்ணார், பல நிமிஷம் நேரம் ஜெபம் பண்ணினார். அந்த மாதிரி அவர் ஜெபித்த காரியங்களும் இருக்கிற பாரு. ஜெபிச்சார். அவருடைய அனுபவத்துல என்னன்னா, சில சமயம் மன்றாடி ஜெபிக்கும் போது அவர் கண்ணை திறந்தா இயேசு சிரித்த முகத்தோட காட்சி கொடுப்பாராம். இயேசுவை தரிசிச்சுட்டா அற்புதம் நடந்துட்டுன்னு அர்த்தம், பதில் வந்துட்டுன்னு அர்த்தம். உடனே தேவனை துதிப்பாராம். இங்க அவர் வெகு நேரம் ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறார், இயேசுவின் முகத்தை பார்க்க முடியல. அப்ப அவர் பார்க்கிறார், அவர்களும் ஒரு தடுமாட்டம். இவ்வளவு நேரம் நான் ஜெபிச்சேன், இயேசுவின் முகத்தை காண முடியலேன்னு பார்க்கும்போது அவர் அந்த பெண்ணை பார்க்கிற, அந்த வாலிப மகளை. அப்பதான் அவர் நீண்ட மூச்சு இழுத்து அப்படியே மூச்சை விட்டாள். உயிர் போய் விட்டாரு. உயிர் போயிட்டு கண்ணுக்கு முன்னால அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அப்படியே இழுத்தா உயிர் போயிட்டு. இப்போ கையை தொட்டு பார்க்கிறாரு, மூச்சை பார்க்கிறாரு, உயிர் இல்லை, பிணம். யோசித்து பாருங்க, இந்த நிலைமையில நான் இருந்தா என்ன பண்ணிருப்பேன், நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? யோசித்து பாருங்க. எல்லாரையும் விரட்டி இயேசு சுகமாக்குவார்னு ஜெபிக்க ஆரம்பிச்சா செத்து போச்சு உயிரோடு இருந்த பிள்ளை. இப்ப என்ன செய்யறது? தடுமாறி இருப்போம்ல. அவர் மேன் ஆஃப் ஃபெய்த், ஒரு விசுவாச அப்போஸ்தலன் என்று அவரை பற்றி சொல்றாங்க. அவர் உடனே திரும்ப முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இவ செத்து போயிட்டான்னு சொல்றதுக்கா என்ன அனுப்புனீங்க? ராத்திரில தூங்க வேண்டிய ஆளை எழுப்பி நீ போன்னு சொல்லி அனுப்புனீங்க. இவ செத்து போயிட்டான்ற செய்தியை சொல்றதுக்கு நான் எதுக்கு வரணும்? அதெல்லாம் முடியாது. இவள் உயிர் திரும்ப வரணும், நீங்க அவளை உயிரோட எழுப்பணும், நான் உயிரோட அந்த வீட்டாருக்கு கொடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அந்த திருப்தி வந்த உடனே கண்ணை திறந்தா அப்படி திரும்புறார். ஜன்னல் பக்கம் இயேசு சிரித்த முகத்தோடு காட்சி. ஆண்டவரை பார்த்த உடனே அவங்க தெரிஞ்சிட்டு, இயேசுடைய காட்சியை பார்த்துட்டு சுகம் வந்துட்டு, அந்த மரித்து கிடந்த பெண்ணை பார்த்தாள். அவள் புரண்டு படுக்கிறாள். உயிர் திரும்ப வந்து விட்டது. உடனே அவர் முழங்கால நின்று தேவனை துதிக்க ஆரம்பித்தாராம். ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, கண்ணை மூடி. என்ன நடக்க? அந்த வாலிப மகள் படுக்க விட்டு எழும்பி அங்க பியானோ, அவள் நல்ல மியூசிக் வாசிக்க, பியானோவில் அழகா ஒரு பாடல் வாசிக்கிறாள் இயேசுவை துதித்து. வெளியில பாட்டு சத்தம் கேட்ட உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறான், நம்ம மகதானே இப்படி வாசிப்பா. ஓடி வந்து பார்த்தா இவர் முழங்கால் நின்று ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் உயிரோடு பியானோ வாசித்து கொண்டிருக்கிறாள். எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லை? இந்த மாதிரி ஏராளமான அற்புதம் இவரை கொண்டு செய்தது அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் அவரை கொண்டு. மரித்தோரை எழுப்புறதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? செத்து போன 6 ஆள்கிட்ட ஜெபிக்கணும், இறந்துட்டார், அவருக்கா ஜெபிக்க கூட்டு போறாங்க. அவர் கை வைத்து என்ன சொல்றாரு? மரண ஆவியை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிற இந்த சரீரத்தோட்டு வெளியேறு. உடனே உயிர் வந்து விட்டார். ஒவ்வொரு அற்புதமும் டிஃபரெண்ட் ஆண்டவர் செய்வார். ஒரு ஆளுக்கு எழும்பி நடன்னு சொல்றாரு, நடக்கிறார். ஒருத்தருக்கு மன்றாடி ஜெபிக்கிறார், மரித்து போன பெண் உயிர் பெறுகிறாள். ஒரு ஆள் செத்து போயிட்டாங்க, அவங்க போய் அழுது கொண்டிருக்கல, மரண ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், இந்த சரீரத்தோட்டு வெளியேறணும்னு உயிர் வந்து விட்டாரு. இந்த மாதிரி விதவிதமான அற்புதங்கள் இவரை கொண்டு செய்தது அந்த புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அவர் ஒரு விசுவாச அப்போஸ்தலன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆனா என்ன தெரியுமா? அவர் குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது, a man with one book. a man with one book. இந்த பைபிளை தவிர வேற எந்த புஸ்தகத்தை அவர் வாசித்தது கிடையாது. நியூஸ் பேப்பர் கூட வாசிக்க மாட்டாராம்.
அவர் எந்த புஸ்தகம் எழுதினதில்ல, எந்த புஸ்தகம் ஒன்லி பைபிள் தான் வாசித்து கொண்டே இருப்பாராம். அவருடைய நண்பர்கள் கூட ஊழியத்தில் இருந்தவங்க சொல்லி இருக்கிறாங்க, 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிளை திறந்து 5 நிமிஷமாவது வாசிப்பாராம். 15 நிமிஷத்துக்கு மேல ஒரு பைபிள் வாசிக்காம இருந்ததே கிடையாதாம். ஒரு வீட்டுக்கு போனா கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அதிகாரம் வாசித்து அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாராம். எவ்ரி 15 மினிட்ஸ் பைபிளை திறந்து வாசிக்கிட்டே இருப்பாராம். எப்பவும் கோட் பாக்கெட்ல பைபிள் இருக்கும். எங்க போனாலும் சரி, சாப்பிட உட்கார்ந்தாலும் 5 நிமிஷம் பைபிள் வாசித்தா சாப்பிட ஆரம்பிப்பார். 15 நிமிஷத்துக்கு மேல அவர் பைபிள் வாசிக்காம இருந்ததை பார்த்ததே இல்லைன்னு சொல்லி கூட இருந்தவங்க எழுதுறாங்க. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வசனம், அந்த அபிஷேகம், அப்பதான் அந்த வரம் செயல்படும். ஆண்டவரே, என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன், இனிமே நான் நிறைய வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், காத்திருப்பேன், உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவேன், உங்களுடைய சுகமளிக்கிற வரம் என் மூலமா செயல்படணும் விரும்புறீங்களா? தகப்பனே, நீர் வரங்களினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறீர். இந்த இழுப்புதல் காலத்தில் உம்முடைய வல்லமையின் வரங்கள் பலமாய் செயல்பட நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். இதோ இந்த வரங்களை குறித்து அறிந்த ஆண்டவரே, என் கைகளை பயன்படுத்தும், என் நாவை பயன்படுத்தும். ஆண்டவரே, என் மூலமா ஜனங்கள் சுகம் அடையணும், அற்புதங்கள் நடக்கணும், வியாதேசங்கள் குணமாகணும், மரித்தோரும் எழும்பணும், என்னை பயன்படுத்துங்க. நீ சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அவங்க மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், அவருடைய கைகளை அக்னியாய் மாற்றும், உம்முடைய கைகளை போல மாற்றும். வாலிபர்கள், வாலிப மகள், வாலிப மகன் ஜெபிக்கிற மகன் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஜெபிக்கிற அந்த மகள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், கைகளை பயன்படுத்தும், வியாதேசரை குணமாக்க பயன்படுத்தும். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நிரப்ப, வயதான தாயார் தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பி, வரங்களினால் நிரப்பி பயன்படுத்தும். இவங்க மூலமாய் அற்புதங்கள் நடக்கட்டும், வியாதேசங்கள் சுகம் அடையட்டும், சப்பானிகள் நடக்கட்டும், குருடர் பார்வை அடையட்டும், மரித்தோரும் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். அதற்கு இவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர்மார்கள், சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கிறேன், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த வல்லமை வர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரை வரங்களினால் நிரப்பும். ஒவ்வொரு ஆராதனையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவரை பயன்படுத்தும், ஒவ்வொரு கைகளையும் பயன்படுத்தும். உம்முடைய வரம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீ நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். சகல ஜனங்களும் இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். இதோ உம்முடைய அபிஷேகம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். ஒவ்வொருவரை பயன்படுத்த அர்ப்பணித்தை ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.